இப்போ இந்தியாவின் 4 தூண்களையும் நம்பி பிரோஜனம் இல்லைங்கிறீங்க. 4 தூண்களாக இல்லை, 4 தூண்களும் ஒன்றோடைய இன்னொன்றோடைய ரிஃப்ளெக்ஷனாக மாறி இருக்கு. இல்லை, அப்போ அது தேர்தல் வைக்கும் போது வரும்ல. நீங்க அது என்னைக்கு இங்க வைக்க போறீங்க? அதுக்கான ஒரு டேட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க 2018 இருந்து அவங்களுக்கான நாடாளுமன்ற ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல, 4 வருஷமா இல்ல. நீங்க ரெப்ரசன்டேஷன்லாம் இல்ல. நாங்க எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணுவோம்னா இதை நான் எப்படி பார்க்கறது? இந்த அதிகார குவிப்பை நோக்கி இந்த பயணத்திற்கு ஒரு ஜுடிஷியல் ஸ்டாம்ப் தான் இந்த ஜட்மெண்ட். இப்போ நீங்களே சொல்றீங்க 25 ஆண்டு காலமா நம்ம கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுக்காக போராடிட்டு இருக்கோம்னு. இப்போ பாஜக ஆட்சி 10 வருஷமா தான் நடக்குது. அதுக்கு முன்னாடியே அதிகார குவியல் தொடங்கிடுச்சு இல்ல? அப்ப தீர்வுனா எது? தீர்வுங்கிறது நடுவில் ஏற்பட்ட கூட்டாட்சி தான். பெரும்பான்மை மணலை கடந்து ஜனநாயக ரீதியா என்ன முடிவு எடுக்கணும்ன்றத முக்கியமான. ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் போது அதிகாரம் மக்களுக்கா, அதிகாரம் அரசு எந்திரத்துக்கா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏஎஸ் பன்னீர்செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்களின் உரிமைகளை பேசுவது வேறு, மாநில உரிமைகளை பேசுவது வேறு. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படி நம்ம பார்க்க முடியாது. அதாங்க நீங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க ஐயா? 360 374 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சட்ட இதுங்க என்ன ஆர்டிகிள்ஸ் என்ன, அது அவங்கெல்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய வெவ்வேறு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் வெவ்வேறாக இருக்கலாம். இது ஒரு டிசைன் எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதுடைய மிக முக்கியமான வெளிப்பாடு அது. அப்ப வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறத நீங்கள் எடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய பார்வை என்ன? உங்களுடைய பார்வை ஒரு ஒற்றை பரிமாண பார்வையாக இருக்கு. இல்ல, இந்திய இறையாண்மைக்கு அது எதிரானது. வேற்றுமை எப்படி இறையாண்மைக்கு எதிரானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. வேற்றுமையை எப்படி எதிர்கொள்றோங்கிறது தான் கேள்வி. வேற்றுமைகளை ஒன்றாக இணைந்து செல்வதுங்கிறது தான் இந்தியாவுடைய பியூட்டியே. நீங்க அந்த பியூட்டிலாம் இருக்க முடியாது, எங்களுக்கு பியூரோக்ராட்டிக்கா ஒரு மோனோக்ரோமேட்டிக் இந்தியா தான் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சி ஒரு மொழி ஒரு இதுன்னு ஆயிடும். நீங்க பல மொழி பேசக்கூடிய பல இனங்கள் கொண்ட பல்வேறு மக்கள் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகமாக இதை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை. இது பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஒரே நேரத்தில் பயணம் செய்வது, பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஒரே நேரத்தில் பயணம் செய்வது என்பது அப்படிங்கிறது முரண்பாடுகள் அல்ல. உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும், என் எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும், அவருடைய எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் உண்மை. நீங்க இதை சொன்னீங்கன்னா இதுல பெரிய பிரச்சனை ஒரே ஒரு பார்வை தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஒரே ஒரு பார்வை தான் இருக்குங்கிறது ஜனநாயக எதிர்பார்ப்புகளை குழி தோண்டி புதைக்கும். அதனால தான் நீங்க இப்போ மேற்குலகத்திலாம் 2 கட்சிகள் தான் இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் பல கட்சிகள் அரசியல் அமைப்புகளை உருவாக்குறாங்க. அதை பற்றி பேச்சு வரும்போது ஒன்று சொன்னாங்க, இந்தியா கோலா டெமோக்ரஸிக்கு போல நீங்க ரிப்பப்ளிக்கன் ஆர் டெமோக்ராட்டிக்னு சொன்னீங்கன்னா பெப்சி ஆர் கோக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் அது கோலா தான். அப்போ கோலா டெமோக்ரஸி. ஆனால் நீங்க மல்டி பார்ட்டியா இருக்கும் போது ஜென்யூனான ஒரு சாய்ஸ் இருக்கு. நான் தண்ணி குடிக்கலாம், ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம், கோலா குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஜென்யூன் சாய்ஸா இருக்கணும். அப்போ ஜென்யூன் சாய்ஸுங்கிற ஐடியாவுடன் தான் மல்டி பார்ட்டி டெமோக்ரஸியாகவே இந்தியா மாறி இருக்கு. அப்போ இந்தியாங்கிறதுடைய டெமோக்ராட்டிக் ப்ளூரலிசம் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் ஆட்டி வைத்திருக்கிறது. அதனால தான் இது மிகப்பெரிய மாநில உரிமைகளுக்கான நெருக்கடிக்கான அடிப்படையை கொடுத்திருக்கு. இதில் என்னன்னா சமீபத்தில் ஏற்பட்ட சில ப்ரோக்ரெசிவ் பொசிஷனா, உதாரணமாக ஆளுநர்களின் நிலைப்பாடுகளை பற்றிலாம் இந்த கோர்ட் சொன்னதுக்கும் இந்த தீர்ப்பையும் எப்படி ஒன்றா பார்க்க போறாங்கிறது தான் கேள்வி. ஆனால் நீங்க இதோடைய இதை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், அதிகார குவிப்பை நோக்கி செல்வது தான்.
அதிகாரங்கள் வந்து வெவ்வேறாக இருக்க இல்லாமல் அதிகார குவிப்பு அப்படிங்கிறதை நோக்கி இது போயின்னு இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன ஞாபகம் வைத்துக் கொள்ளணும்னா, உதாரணமாக அமெரிக்க குடியரசுத் தலைவரிடம் வந்து அதிக அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு கேப் இருக்கு, 2 டேர்முக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு. அடுத்தது வந்து அங்க இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் வந்து என்ஷ்ரைன்டு உரிமைகள், அந்த மாநில உரிமைகளை வந்து அவ்வளவு சுலபமாக ஒன்றிய அரசால் நிராகரிக்க முடியாது. அடுத்தது வந்து அங்க செனட்டும் காங்கிரஸும் வந்து வலிமையுடையதாக இருக்கு. ஆனா நம்ம இதுல வந்து ராஜ்யசபாவும் சரி லோக்சபாவும் சரி எக்ஸிகியூட்டிவ் எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கு. உதாரணமாக ராஜ்யசபாவின் தலைவராக இருக்கக்கூடிய இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பேசுவது எக்ஸிகியூட்டிவின் குரலாக தான் பேசுகிறார். அப்ப அந்த இடைவெளி இல்லாத ஒரு சூழல்ல தான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னா, மீடியா எக்ஸிகியூட்டிவ் நீட்சியாக மாறிவிட்டது, ஜுடிஷியரி எக்ஸிகியூட்டிவ் ஒரு நீட்சியாக மாறிவிட்டது, பியூரோக்ரசி எக்ஸிகியூட்டிவ் ஒரு நீட்சியாக மாறிவிட்டது. அப்போ மாநிலங்கள் அப்படிங்கிறதுடைய இடம் என்ன அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. ஏன் மாநிலங்களுடைய இடம் வந்து முக்கியமான கேள்வியாக இருக்குன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில்ல நடந்த அனைத்து இதுங்களையும் நீங்க பார்க்கும்போது மிக தெளிவாக தெரிகிறது, அதிகாரம்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஃபிளிப்பாகி இருக்குன்னு. இந்த அதிகாரம் ஃபிளிப்பாகி இருக்கிறதுல வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஒரு 25 வருடங்களாக ஒரு கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கை வந்து என்ன, கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்னு. நம்ம வந்து கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் அவங்க வந்து கூட்டுறவுத்துறையே வந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்து போகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வந்து அதிகாரம் குவிப்பை நோக்கிய ஒரு பயணம் ஆக இது இருக்கு. இந்த அதிகார குவிப்பை நோக்கிய இந்த பயணத்திற்கு ஒரு ஜுடிஷியல் ஸ்டாம்ப் தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட். இப்போ நீங்களே சொல்றீங்க 25 ஆண்டு காலமா நம்ம வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுக்காக போராடிட்டு இருக்கோம்னு. இப்போ பாஜக ஆட்சி 10 வருஷமா தான் நடக்குது. அதுக்கு முன்னாடியே அதிகார குவியல் தொடங்கிடுச்சு இல்ல? அப்ப தீர்வுனா எது? தீர்வுங்கிறது வந்து நடுவில் ஏற்பட்ட கூட்டாட்சி தான். கூட்டாட்சியாக இருக்கும்போது குறைந்தபட்சம் அந்தந்த மாநில உரிமைகள் வந்து இப்போ எடுத்துக்கொள்ளல. நீங்க வந்து இப்போ 96 2014 வரைக்கும் சட்ட ரீதியாக மாற்றங்கள் ஏற்படலைன்னாலும் முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து முழுக்க டெல்லிக்குள்ள போய்விடல. 96 2014 வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு முடிவுகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்தந்த மாநிலங்கள் வந்து பல்வேறு முடிவுகளை தாங்களாக எடுத்து கொள்ளக்கூடிய வல்லமை இருந்தது. அது வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வர முடியாமல் போனதற்கான மிக முக்கியமான காரணம் வந்து எண்ணிக்கைகள் தான். காரணம் 2 அவைகளிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படணும். நீங்க வந்து அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா மேலவையிலும் கொண்டு வரணும், கீழவையிலும் கொண்டு வரணும். 2 அவைகளிலும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைங்கிறது வந்து இப்போதான் முதல் முறையாக இந்த ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த ஆட்சிக்கே வந்து அந்த எட்ஜை கொடுத்தது வந்து பிஜேபி மட்டும் இல்லை, அஇஅதிமுக, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், நவீன் பட்நாயக் போன்றவர்கள் கொடுக்கலன்னா அவங்களுக்கு அந்த எண்ணிக்கை இல்லை. இன்னும் பல சட்டங்கள்ல ஆம் ஆத்மி, மம்தா எல்லாருமே ஆதரிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து இந்த எண்ணிக்கை ஏன் வந்து நீங்க 2014க்கு முன்னாடி வந்து மாற்றங்கள் கொண்டு வரலன்னு கேட்குறீங்க. 75, 77 ஏற்பட்ட அதிகார குவியலுக்கான பதில்களாக வந்த முதல் விஷயங்கிறது 44வது சட்ட திருத்தம். 44வது சட்ட திருத்தம்ங்கிறதே வந்து 42வது சட்ட திருத்தத்தில் ஏற்பட்ட அதிகார குவிப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான். அதில் ஏற்பட்ட ஒரு குறை தான் கல்விங்கிறது வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போனது, திரும்பி வராமல் போனது. அதுக்கான ஒரு போராட்டம் தான் இருந்தது. நீங்க வந்து ஒரு துறையில இருந்த ஒரு சிக்கலை வந்து அனைத்து துறைக்குமான சிக்கலாக மாற்றுவது என்ன நியாயம்? கல்வியில தான் இப்போ போராடுறோம்னா கல்வி மட்டும் இல்லை,
கூட்டுறவுலையும் நாங்கள் கொண்டு வருவோம். நீங்கள் கூட்டுறவுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்தது வந்து சட்ட ஒழுங்குங்கிறது மட்டும்தான். சட்ட ஒழுங்குங்கிறதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எல்லா மாநிலங்களும் யூனியன் டெரிட்டரியாக சுருங்கப்படும். இல்ல தொடக்கம் அங்கதானே இருக்கு. இப்ப நம்ம மொழி போராட்டம் நடத்தணும், ஏன் இந்தி திணிப்புக்கு எதிராக தொடக்கம் எங்க தொடக்கம் இருக்கு? தொடக்கம்ங்கிறது வந்து வெவ்வேறு இதை தொடக்கமாக வச்சுக்கலாம். எனக்கு வந்து வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்றது எனக்கு துவக்கமாக இருக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது வந்து தொடக்கமாக இருக்கலாம். பொது பார்வை அப்படிங்கிறது வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பார்வை. ஆனால் தொடக்கம்ங்கிறது வந்து ஆரம்பித்தோம்னா அதுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து இதுக்கு வந்து ஒரு வரலாற்றை வந்து இன்வோக் பண்ணும்போது மிக முக்கியமான விஷயம் வந்து மக்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்காக வரலாற்றை இன்வோக் பண்ணுறோமா, மக்களிடமிருந்து அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்காக அதை வரலாற்றை இன்வோக் பண்ணுறோமாங்கிறது தான் கேள்வி. மக்களுக்கு வரலாற்றை கொடுக்கணும்னு நம்ம இன்வோக் பண்ணோம்னா எந்த காலத்திலிருந்து வேணாலும் எடுக்கலாம். நான் வள்ளுவர்கிட்ட இருந்தும் எடுக்கலாம், நான் வந்து அம்பேத்கர் கிட்ட இருந்தும் எடுக்கலாம். இல்ல பாஜகவுக்கு பெரும்பான்மை கொடுத்தது மக்கள் தானே. ஆமாங்க, அதனாலதான் பாஜக கிட்ட இருந்து நம்ம திருப்பி எடுக்கணுங்கிறேன். அவங்கதான் ஒரு பெரும்பான்மை வார்த்தை பேசிட்டே இருக்காங்களே. நான் தான் திரும்ப சொல்ல வரேன்னா இது கூட வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதிகார பங்கீடுங்கிறது என்னுடைய அரசியல் பார்வையாக இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறையை சார்ந்தவர்களின் பார்வை அரசியல் குவிப்பு அப்படிங்கிறதில் இருக்கு. ரெண்டு பார்வை, அந்த ரெண்டு பார்வையில வந்து நீங்க வந்து இன்னொரு உங்க பார்வை வெற்றி பெறணும்னா அதுக்கான மாற்றம் வேணும்னு ஆசைப்படுறோம். அப்ப இந்தியாவின் 4 தூண்களையும் நம்பி பிரோஜனம் இல்லைங்கிறீங்க. 4 தூண்களாக இல்லை, 4 தூண்களும் ஒன்றோடைய இன்னொன்றோடைய ரிஃப்ளெக்ஷனாக மாறி இருக்கு. காரணம் வந்து மிக முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து எதுலேயும் இண்டிபெண்ட் ஆர்குமெண்ட்டே இல்லை. சப்ஸ்டான்ஷியல் இஷ்யூஸ் எதுலேயுமே வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்குமெண்ட் இல்லை. மீடியா கிட்ட இல்லை, ஜுடிஷியரி கிட்ட இல்லை, பியூரோக்ரஸி கிட்ட இல்லை. காரணம் வந்து எல்லாத்துக்குள்ளும் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்துருது. இல்லை அது இப்போதான் வருதா, இல்லை இப்போ அதிகமாக வருதா? அதாவது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்து எக்ஸிக்யூட்டிவுடைய ஓவர் ரீச்சுங்கிறது இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் ஒவ்வொரு ரீச்சுக்கும் ஒரு லிமிட் இருந்தது. இப்போதான் வந்து அந்த லிமிட்டுங்கிறதே கம்ப்ளீட்டாக ப்ரீச் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸஸஸும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்திருக்கு. இப்போ அவங்க அவசர காலகட்டத்தில் வந்து கமிட்டட் ஜுடிஷியரின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அந்த கமிட்டட் ஜுடிஷியரிங்கிறது வந்து என்ன, நாங்கள் வந்து அரசுக்கு சாதகமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முலாம் பூசப்பட்ட ஒரு வார்த்தை தான். அப்போ அதனால வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவை நோக்கி இன்ஸ்டிடியூஷன்கள் செல்வதுங்கிறது வந்து வரலாற்றில் வந்து தொடர்ந்து இருந்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்டாண்டுங்கிறதையும் வந்து இவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ உதாரணமாக 71 இந்திரா காந்திக்கு இருந்த அவ்வளவு வலிமை மிக்க நாடாளுமன்றம் இருந்த போதே உச்ச நீதிமன்றம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத ஒரு நிலை எடுக்க முடியுது. டிஎன் சேஷன் வந்து ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்து சில முடிவுகள் எடுக்க முடியுது. ஆக எவ்வளவு நெருக்கடிகளில் வந்து நீங்கள் எவ்வளவு பேர் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க நீங்கள் பட்டியல் போடுறீங்களோ அதே அளவுக்கு வந்து எதிர்கேள்விகள் கேட்டாங்க, இன்ஸ்டிடியூஷனுடைய இன்டெகிரிட்டியை காப்பாற்றி கொண்டார்கள்ன்றதுக்கான ஒரு பட்டியலும் நம்மளால் இட முடியும். ஆனால் இந்த 2 பட்டியல்களும் வந்து ஒரு காலத்திற்கு மேல் அர்த்தம் இல்லாது. காரணம் வந்து அதிகாரம் மக்களிடம் இருந்தால் மக்கள் அதிகாரமாக அது மாறுகிறது. அதிகாரம் மக்களிடம் இல்லாத போது அதால் பண்ண முடியல. அதனால தான் வந்து நான் வந்து எப்பவுமே முதல் அமெண்ட்மெண்ட்டை வந்து முக்கியமாக பார்க்கிறேன். முதல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு உரிமையை சலுகையாக பார்த்து நீதிமன்றங்கள் நிராகரித்த போது அதிகாரம் மக்களிடம் இருந்ததினால் மக்கள் அதிகாரமான இடஒதுக்கீடுங்கிறது பெற முடிந்தது. ஆக முதல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலேருந்து நாம்
பார்க்க வேண்டிய பாடம் என்பது மிக முக்கியமான பாடம். அந்த பாடம் வந்து இன்னைக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது. நமக்கான அதிகாரத்தை வந்து இந்த மாதிரியானலாம் நெகோஷியேட் பண்ணி எடுத்துட முடியும். இப்போ நேற்று வந்து கபில் சிபல் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். வரலாறு தான் வந்து இந்த தீர்ப்பின் தன்மையை வந்து எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்க போகிறது. வரக்கூடிய பல காலங்களும் வந்து இந்த தீர்ப்பின் சிக்கல்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்க போகிறோம். ஆனால் இந்த தீர்ப்பின் தன்மையை வந்து முழுமையாக எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை வரலாறுக்கு தான் இருக்குன்னு. அப்போ வரலாறு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு லாங் யாட்ஸ்டிக். அந்த லாங் யாட்ஸ்டிக்கில் வந்து உங்களுடைய அதிகார குவிப்பு எவ்வளவு தூரம் வெற்றி பெறும்ங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஜட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப தெளிவாக அதிகாரம் வந்து ஒன்றிய அரசிடம் ஷிஃப்டாகிறது. அதிகாரம் வந்து மக்களிடம் இல்லை. இப்போ காஷ்மீர் மக்களுக்கான எதிர்பார்ப்புகள் என்ன? இல்லை, அப்போ அது தேர்தல் வைக்கும் போது வரும்ல. நீங்கள் அது என்னைக்குங்க வைக்க போறீங்க? அதுக்கான ஒரு டேட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் வந்து 2018 அவங்களுக்கான நாடாளுமன்ற ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை, 4 வருஷமா இல்லை. நீங்க வந்து ரெப்ரசன்டேஷன்லாம் இல்லை, நாங்க வந்து எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ணுவோம்னா ஒரே ஒரு பார்வை தாங்க. அதிகாரத்தை மக்கள் எடுத்தாங்கன்னா தான் இதுக்கான தெளிவு வரும். இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதாவது பாஜக வெர்சஸ் ஜனநாயகம், அதாவது இந்தியா கூட்டணி. பாஜக வெர்சஸ் இந்தியா கூட்டணின்னு பார்க்கல. 2 வகையான அரசியல் பார்வை இருக்கு. அதிகார குவிப்புங்கிற ஒரு அரசியல் பார்வை, அதிகார பங்கீடுங்கிற அரசியல் பார்வை. மக்களுக்கு முன்னாடி 2024 இருக்கிற மிக முக்கிய கேள்விங்கிறது, நீங்க அதிகார குவிப்புக்கு நோக்கி வாக்களிக்க போகிறீர்களா, அதிகார பங்கீடை நோக்கி வாக்களிக்க போகிறீர்களா தான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை வந்து, ஆனா அந்த அதிகார குவியலை எல்லாரும் சேர்ந்துதான் வீழ்த்த முடியும்ன்ற ஒரு நிலை இருக்குல்ல. ஆமா, அப்ப அந்த அதிகார குவியல் வலிமையா இருக்குல்ல. எப்பவுமே வந்து குவிப்புக்கான அதிகாரம் வந்து அதிகமாக தாங்க இருக்கும். காலனி ஆதிக்கத்தை எதிர்த்தே அத்தனை வருஷம் போராடணும். அது வலிமையாக இருந்ததுனால தான். எதிர்கருத்து இருக்கிறவர்கள் வந்து வலிமை குறைந்தவர்கள்னு யாருமே சொல்லல. வலிமை இருக்கிறதுனால வந்து அவர்களுடைய கருத்து சரியானதுன்னு அர்த்தம் அல்ல. கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைப்பு மிக வலிமையானதாக இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அந்த வலிமை ஜனநாயக உரிமைகளின் வெளிப்பாடு அல்ல. ஜனநாயக உரிமைகளின் வெளிப்பாடாக நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் வலிமையை வந்து முக்கியமாக இப்போ ஆக்க போகிறதில்ல. வலிமையை மீறி தான் போராடுறோம். பெரும்பான்மை மணலை கடந்து ஜனநாயக ரீதியாக என்ன முடிவு எடுக்கணுன்றதான் முக்கியமான. ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் போது அதிகாரம் மக்களுக்கா, அதிகாரம் அரசு எந்திரத்துக்கா? அதிகாரம் அரசு எந்திரத்துக்குன்னு சொன்னா அது ஒற்றை குவியமாக மாறிடும். முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் அதிகாரமாக மாறிடும். இப்போ அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் அதிகாரமாக மாறிடுச்சுன்னா மாநில உரிமைகள் என்ன ஆகும்? நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.